ஆலமரம். ஆலமரம் என்பது மிகவும் விசேஷமான மரம். ஆல் போல் தழைத்து அருகு போல் வேரோடி என்று வாழ்த்துவார்கள். தழைத்தோங்கி நிற்பதற்கு ஆலமரத்தைத்தான் குறிப்பிடுவார்கள். அதற்கு நிகராக எதையும் சொல்ல முடியாது. அடுத்ததாக, ஆலம் வேலும் பல்லுக்குருதி, நாலம் இரண்டும் சொல்லுக்குருதி என்று சொல்வார்கள். கருவேல மரத்தின் குச்சி, ஆலமரத்தின் குச்சி ஆகிய இரண்டாலும் பல் துலக்கும் போது பல்லினுடைய ஈறுகள் வலுவடைகிறது. குறிப்பாக ஆலங்குச்சியில் ஒருவிதமான துவர்ப்பு தன்மையை கொடுக்கும். மேலும் அதில் கொஞ்சம் பாலும் இருக்கும். இந்த பால் தேய்க்க தேய்க்க பல்லுக்கு இயற்கையான உரத்தை கொடுத்து சக்தியை கொடுக்கிறது. அதனால்தான் அது போன்ற பழமொழி சொன்னது. தவிர ஆலமரங்கள் சில கோயில்களுக்கு தல விருட்சங்களாகவும் இருக்கிறது. அடுத்து, ஆலமரத்தின் கீழ் உட்கார்ந்து தவம் செய்தால் சிலதெல்லாம் சித்தியாகும். இலங்கை அனுராதாபுரத்தில் உள்ள போதி மரம் ஆலமரம்தான். மேலும் அதன் இலைகள், பட்டைகள் இதற்கெல்லாம் நிறைய மருத்துவ குணம் உண்டு. சில எல்லைத் தெய்வங்களுக்கு ஆலம் பழம் நெய்வேத்தியமாக இருக்கிறது. தவிர ஆலமரங்கள் இருந்த இடத்தில் முனிவர்கள், சித்தர்கள் அமர்ந்து அந்த காலத்தில் தவம் செய்திருக்கிறார்கள். பொதுவாக குளிர்ச்சியான இடத்தைத் தேடி அவர்கள் உட்காருவார்கள். சாதகமான சக்தியையும் தரக்கூடியது ஆலமரம். மேலும் ஆலமரத்தின் விழுதுகளுக்கென்று ஒரு தனி சக்தி உண்டு. அந்த விழுதுகள் படர்ந்திருப்பதை பார்த்தாலே ஒரு சாத்விகத் தன்மை உண்டாகும். அதனால் ஆலமரம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த மரம். அதனை வைத்து பராமரித்தால் ஆக்சிஜன், ஓசோன் அனைத்துமே முழுமையாக கிடைக்கும். இந்தியாவில் ஆலமரம் இல்லாத கிராமமே பார்க்க இயலாது. அதுவும் ஒவ்வொரு ஆலமரமும் மிக பழமையாக பாரம்பரிய தொடர்ச்சியும் கொண்டவை. பெரிய மரமாக அடர்ந்து படர்ந்து இருப்பதனால் மட்டுமே ஆலமரத்தடியில் ஊர்க்கூட்டம் நடத்தப்படுவதில்லை. மாறாக ஆலமரத்தடியில் சென்று அமர்ந்தாலே அமைதி வந்துவிடும். தியானம் கூடிவிடும். இது அனுபவபூர்வமான உண்மை. இம்மரத்தின் அடியில் தவம் இருப்பவர்களுக்கு ஞானம் பெற்றுத் தருவதில் ஆலமரத்துக்கு தனி மகிமை உண்டு. இந்த மரத்தடியில் ஊர்க்கூட்டம் நடத்தினால் மக்கள் அமைதியாக உணர்ச்சிவசப்படாது இருப்பார் என்று நம் முன்னோர் அறிந்திருந்தனர். ஆலமரத்துப் பால், இலைகள், பட்டை, கனிகள், விதைகள், மொட்டுகள், வேர், விழுதுகள் யாவும் மருத்துவப் பொருட்களாக பயன்படுகின்றன. ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி என்பது பழமொழி. ஆலமரக் குச்சிகளில் பற்களைத் தேய்த்து வந்தால் பற்களும் ஈறுகளும் வலிமை பெறும். வீட்டுக்கு ஒரு ஆலமரத்தை வளர்த்தால் அல்லது தெருவுக்கு, ஊருக்கு ஒரு ஆலமரத்தை வளர்த்தால் குளுமையும் ஆரோக்கியமும் கிடைக்கும். மேலும் மனப்பதட்டம் நீங்கி மனதிற்கு அமைதியும் கிடைக்கும். ஆல் போல் தழைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் சூழ்ந்து முடிவில்லாமல் வாழ்க. புதுமனை புகுவிழாக்களில், திருமண நிகழ்ச்சிகளில் மணமக்களை வாழ்த்துவதை பார்த்திருப்பீர்கள். எவ்வளவு பொருள் பொதிந்த வாழ்த்து! ஆலமரம் போல் வேறெந்த மரமும் இல்லை என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆலமரம் நம்முடைய வாழ்க்கை நெறிகளையும் நாம் வாழ வேண்டிய விதத்தையும் நாம் கற்றுக்கொள்ள நமக்கு ஒரு ஆணி வேராக இருக்கிறது. ஆலமரத்தை நன்கு கூர்ந்து கவனித்த நம் பெரியோர்கள் ஆல் போல் தழைத்து என்று சொல்லி இருக்கிறார்கள். எவ்வளவு அருமையான சுந்தரத்தமிழ் வார்த்தை! தழைத்து, நம் நாவினால் இந்த வார்த்தையை உச்சரிக்கும்போதே எவ்வளவு ஆரோக்கியமாக உணர்கிறோம். தழைத்தல் என்றால் பெருகுதல், செழித்து வளருதல் என பொருள். எவ்வளவு மங்களகரமான வார்த்தைகளை நம் முன்னோர் உபயோகப்படுத்தியிருக்கின்றனர். சுக்கிரனின் பலம் நிறைந்த வைகாசி மாதத்தில் பௌர்ணமி திதியன்று சுக்கிரவாரத்தில் வட சாவித்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் கோடைகால பௌர்ணமியில் பெண்கள் அனுஷ்டிக்கும் வட சாவித்திரி விரத நாளில் ஆலமரத்துக்கு பூஜை நடக்கும். சாவித்திரியை வழிபடும் நாள் இது. பெண்கள் விரதம் இருந்து ஆலமரப் பூக்களை சாப்பிடுவார்கள். ஆண்டுதோறும் கோடை காலத்தில் பௌர்ணமி அன்று பெண்கள் வழிபாடு நடத்தும் சாவித்திரி விரத நாளில் ஆலமரத்துக்கு பூஜை நடக்கும். பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அருளும் விரதம் இது. கணவரின் ஆரோக்கியமும் ஆயுளும் சிறக்க வேண்டும் எனும் பிரார்த்தனையுடன் சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். கன்னிப்பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடித்து வழிபடுவதால் விரைவில் கல்யாண வரம் கைகூடும்,
மனதிக்கினிய கணவர் வாய்ப்பார். தமிழ்நாட்டில் 6 பெரிய கோவில்களில் ஆலமரம் ஸ்தல விருட்சமாக திகழ்கிறது. ஆலங்காடு, திரு ஆலம்பொழில், திரு அன்பிலாந்துறை, திருமெய்யம், திருப்பழவூர், திரு வில்லிபுத்தூர். இந்த ஊரில் இறைவன் இறைவி மற்றும் ஸ்தல விருஷமான ஆலமரத்தை வணங்கினால் மாங்கல்ய பலம் பெருகும்.